திருவள்ளூர் மாவட்டத்தில் 4 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 23 ஆண்டுகள் கடுங்காவல் சிறையும் 21,000 ரூபாய் அபராதமும் விதித்து போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை மாடிக்கு தூக்கிச் சென்று மிரட்டி இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அரசு 3 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. புதிதாக நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என கூறி திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. நாடாளுமன்றத்தில் போதுமான உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த காரணங்களை கூறி சட்டம் இயற்றும் தகுதியை எதிர்க்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் இது சம்பந்தமான தீர்ப்புகள் ஏதும் இருந்தால் தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் வழக்குகளின் விசாரணையை நவம்பர் 3வது வாரத்திற்கு தள்ளி வைத்தனர். தமிழகத்தில் மேலும் 2 சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழகத்தில் 40 தொழில் பூங்காக்கள் உள்ள நிலையில் மேலும் 21 இடங்களில் 21,404 ஏக்கர் பரப்பளவில் தொழில் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன்படி காஞ்சிபுரம் மற்றும் மதுரையில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. இதன்படி பரந்தூருக்கு அருகில் உள்ள மதுரமங்கலத்தில் 530 கோடி ரூபாயில் 422 ஏக்கரில் தொழில் பூங்கா அமைய உள்ளது. இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மேலூர் அருகே 68 கோடி ரூபாயில் 278 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா அமைய உள்ளது. இதன் மூலம் சுமார் 4,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.